தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் அறிமுகம் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நடிகர்களா, நடிகைகளா, பாடகர்களா, பாடகியா, சக கலைஞர்களா எல்லாமே அறிமுகமானாலும் ஒரு சிலரால் மட்டும்தான் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்ல இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்தில் சர்க்கரையும் தேனும் ஒன்றா கலந்து வச்சா அது எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அது போன்ற ஒரு தித்திப்பான குரலுக்கு சொந்தக்காரவங்க தான் பின்னணி பாடகி சுசீலாம்மா. இவங்களோட ஒரிஜினல் பேர் புலப்பாக்க சுசீலா. 13/1935 இவங்க பிறந்திருக்காங்க. இந்தியாவினுடைய முன்னணி திரைப்பட பின்னணி பாடகி அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில், அதாவது நம்ம தமிழ் சினிமா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி இருக்கக்கூடிய சினிமாவில் இசை குயில்னும் மெல்லிசை அரசி என்றும் அழைக்கப்படுவது இவருக்கு கூடுதல், அதாவது ஒரு சிறப்பு பேர் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் இவங்களுக்கு கொடுத்த அடைமொழியும் பட்ட பெயர்களும் அப்படின்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உட்பட இந்திய மொழிகளில் மட்டும் 40 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 25,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கக்கூடிய இசை அரசி அப்படின்னே சொல்லலாம். கான கோகிலா எனவும் கான சரஸ்வதி எனவும் இவர் அழைக்கப்படுறாருங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது பர்சனல் வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஜயநகரத்தில் புலப்பாக்க முகுந்தராவ், சரசம்மா ஆகியோருக்கு பிறந்தார். சுசீலாவுக்கு 5 சகோதரி இருக்காங்க, 3 சகோதரர்கள் இருக்காங்க. இவரோட அப்பா ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அங்குள்ள பெண்கள் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயின்றாங்க. ஆந்திராவில் புகழ்பெற்ற இசை மேதை துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுசீலா 1950 சென்னை வானொலியில் பாப்பாமலர் நிகழ்ச்சியில் பாட தொடங்கினாங்க. சுசீலாவோட இசைத்திறமையை கண்ட இயக்குனர் KS பிரகாஷ் ராவ் தனது பெற்ற தாய் படத்தின் மூலம் முதல்ல பின்னணியாக பாட வச்சாருங்க. 1953 இந்த திரைப்படம் AM ராஜாவுடன் இணைந்து பெண்டியாலா நாகேஸ்வர ராவோட இசையமைப்பில் எதுக்கு அழைத்தா என்ற பாடலை பாடினாங்க. 1955 வெளிவந்த கணவனை கண்கண்ட தெய்வம் படத்தில் இடம்பெற்ற எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் உன்னை கண்டெடுது என்ற பாடல்கள் சுசீலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சுதர்சனம் இசையமைத்த டாக்டர் என்ற சிங்கள படத்திலும் பாடியிருக்காங்க. பல பாடல்களுக்கு ஏராளமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. 1969 அகில இந்திய பாடகிக்கான பரிசை வாங்கியிருக்காங்க. கடைசியாக 2008 வெளிவந்த சில நேரங்களில் என்ற திரைப்படத்தில் பொட்டு வைத்த அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. 1957 மோகன்ராவ், அதாவது டாக்டர் மோகன்ராவ்ங்கிறவங்களை திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஜெய் கிருஷ்ணா என்ற மகன் இருக்காங்க. பள்ளி படிப்பு முடிஞ்சதும் விஜயநகரத்தில் முதல்வராக இருந்த துவாரம் வெங்கடசாமி நாயுடுவின் கீழ் மகாராஜாவின் இசைக்கல்லூரியில் சுசீலா கோர்ஸ் சேர்ந்திருக்காங்க. ஆந்திர பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் ஆந்திர பல்கலைக்கழகத்தினுடைய இசை டிப்ளமோவை ரொம்ப சின்ன வயசுலேயே முடிச்சிருக்காங்க. 1950 1990 வரைக்கும் தென்னிந்தியாவோட மிக வெற்றிகரமான பின்னணி பாடகியாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இசையை நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த சுசீலா மிக சின்னஞ்சிறு வயதிலேயே முறையான கிளாசிக்கல் இசை மூலம் பயிற்சி பெற்றவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தன்னுடைய பள்ளி மற்றும் விஜயநகர நிகழ்வுகள் அனைத்து இசை போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தனது விரிவான பயிற்சியின் மூலம் பாடல்களை பாடுவதிலையும் முக்கிய நுணுக்கங்களை அவங்க வெளிப்படுத்தினாங்க. 1950 இசை இயக்குனர் பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் தனது புதிய திரைப்பட இசையமைப்பிற்கு பாட சில புதிய குரல்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ வானொலியில் இவங்களோட குரலை கேட்டுட்டு கமிட் பண்ணாங்க. இப்படி பல விருதுகளுக்கும் பல புகழுக்கும் சொந்தக்காரியான பின்னணி பாடகி சுசீலா இப்போ வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. சிறுநீரக பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க. சமீபத்தில் கூட சுசீலா அவர்களுக்கு தமிழக முதல்வர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்திருந்தாங்க. சுசீலா தமிழ் சினிமாவுடைய அடையாளம் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே அவர் இருப்பது ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு எல்லாரும் வர்ணித்தாங்க. எந்த நடிகர் நடிகைகள் யாராக இருந்தாலும் பலருக்கும் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். சுசீலா இப்போ வயது மூப்பின் காரணமாக ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு என்ன தான் வயசானாலும் அந்த குரலோட இனிமை குறையலை. அவங்க சீக்கிரமாக நல்லபடியாக உடல் முன்னேறி நலம் பெற்று வரணும் அப்படிங்கிறது மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுசீலாவுக்கு இப்போ வயது 83ங்க. சுசீலா பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.